ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 25 கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு நம்ம எய்ம் 5 மார்க்ஸும் அட்டன் பண்றது தான். ஸோ இப்போ 25க்கு 25 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். இந்த 25 கோல்டன்ல வந்து நான் எப்படி இருக்கேன்னா 20 + 5 பிரிச்சிருக்கிறேன். 20 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ அது ஸ்டார் போட்டு பார்த்துக்கோங்க. 5 வந்து அடிஷனல் அப்படின்னு சொல்லி நான் அப்படி போட்டிருப்பேன். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டலி 25 கொஸ்டின்ஸ் வந்து டாப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய அந்த 20 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வரும் சாப்டர் 1க்கு வரீங்க. புக் பேக்ல ரோமன் லெட்டர் 4 அல்லது செக்ஷன் D போட்டிருக்கோம் 5 மார்க் கேட்டகரி. ஸோ அதில் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற அந்த நம்பரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டார் போட்டிருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், வேரியஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அடிஷனலா வந்து இது இயர் கொஸ்டின் மார்ச் 2024ல கேட்டது. எக்ஸ்பிளைன் எனி 3 அவுட்புட் டிவைசஸ், ஏதாவது 3 வெளியீடு சாதனங்கள். ஓகே, சோ அத வந்து விளக்க சொல்றாங்க. சாப்டர் 2 போறீங்க. அதுல வந்து பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்திருப்பாங்க. இல்ல இந்த பார்ட் 1ல பாருங்க, 1ல A கன்வர்ட் ஃபிராக்ஷனல் டெசிமல் இல்லையா. சோ ஃபிராக்ஷனா தசம ன்னு சொல்லுவோம் இல்லையா, தசம பின்னம்னு சொல்லுவோம், டு பைனரி இரும எண் முறையில மாத்தணும். அதுல B வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ட் 98.46 பேஸ் 10 டு பைனரி இரும எண்ல மாத்தணும். ஓகேவா. சோ இது ஒண்ணு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ச் 2024ல ஒரு क्वेश्चन அதே மாடல்ல கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா பைனரி அடிஷன் இரும எண் முறையில் கூட்டுக. அத பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் -21 பேஸ் 10 பிளஸ் 5 பேஸ் 10. அதே 2ல வந்து பாத்தீங்கன்னா -12 பேஸ் 10 பிளஸ் 15 பேஸ் 10. சோ இத பாத்துக்கோங்க, ஈஸி தான், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, பாத்துக்கோங்க. இது கூட பார்ட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அடிப்படை கேட்டுகள் தமிழ்ல சொல்லுவாங்க வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள், உண்மை அட்டவணை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சோ தேர்ட் முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா derived gates with expression and truth table. ஓகே, ரெண்டையும் படிச்சீங்கன்னா ஓகே, இது ரெண்டு ஒன்னு கேட்கலாம். அப்புறம் சாப்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन characteristics of a microprocessor. அப்புறம் அதுல fourth question explain the types of ROM. ஓகே, then chapter 4 வந்தீங்கன்னா first question ரொம்ப important, concept of a distributed operating system along with its advantages. அப்புறம் வந்து ஒரு இன்சைட் question 4.3 டாபிக் நம்பர் 4.3 டெக்ஸ்ட் புக்ல பாருங்க, different types of operating system, செயல்படும் அமைப்பு இல்லையா, செயல்பாட்டு அமைப்பினுடைய வெவ்வேறு வகைகளை விளக்குறது. 4.3 இன்சைட் question. இது சாப்டர் 4ல. இதுல வந்து அடுத்து சாப்டர் 5 எடுத்துக்கிறோம். 5ல ஒரு क्वेश्चन, எக்ஸ்பிளைன் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ இந்த 5th சாப்டர்ல இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9ல ஃபர்ஸ்ட் பாருங்க, ரைட் அபௌட் பைனரி ஆபரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் C++. அப்புறம் அந்த செகண்ட் क्वेश्चन, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். பார்ட் Aல வரக்கூடியது, 9ல பார்ட் Aல வரக்கூடியது. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா. Then chapter 10 பொறுத்த வரைக்கும் first question, chapter 10ல second question, ரெண்டாவது question, entry control loop என்ன? What is entry control loop? Explain any one with example. அதே மாதிரி அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு question கொடுத்திருக்கேன். இதே சாப்டர் தான், difference between if else and switch statement. ஓகேவா. சோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து இயர் question. ஓகே, சாப்டர் 11ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எக்ஸ்பிளைன் கால் பை வேல்யூ மெத்தட், சால்வ் பை வேல்யூ மெத்தட் வித் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஃபோர்த் क्वेश्चन, எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள். இது அடிஷனல் செகண்ட் क्वेश्चन இருக்கு. வாட் இஸ் ரிகர்ஷன், முடிஞ்சா படிக்கிறனால அதை விட்டுறலாம். சாப்டர் 13ல பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन, அட்வான்டேஜஸ் ஆஃப் oops. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்வான்டேஜஸ் ஆஃப் oops, OOPS. Third question, basic concepts that supports OOPS, அதாவது OOPS வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிப்படை கான்செப்ட்ஸ். சாப்டர் 14ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, differentiate constructor and destructor. constructor and destructor, இது சாப்டர் 14. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, rules for operator overloading.
the operator overloading அல்லது function overloading சொல்லுவாங்க இல்லையா, செயல்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். Chapter 16ல வந்து first question important, different types of inheritance உடைய different types வகைகள். அப்புறம் chapter 17ல ரெண்டு question, various crimes happening using computer first question. third வந்து different types of cyber attacks இல்லையா, so இது important. okay, so இது ரொம்ப important. அதுக்கு அப்புறம் தான் இது chapter 17. okay, இனி ரெண்டு additional question. ஒன்னு chapter 16ல வந்து ஒரு additional என்ன அப்படினா, explain the different visibility mode through pictorial representation. அதே மாதிரி chapter 4ல வந்து third question, முடிஞ்சா படிச்சா போதும், டாப்பர்ஸ் கண்டிப்பா படிக்கிறது பெட்டர். explain the process management algorithms in operating system, chapter 4ல third question. so இப்போ வந்து top 20 questions plus additional, so மொத்தமா வந்து நம்ம அந்த 25 questions வந்து தெளிவா prepare பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணலாம், 25 out of 25 5 marksல வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாப்பர்ஸ் அந்த 70/70 மார்க்ஸ் வீடியோ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு. சோ டாப்பர்ஸ் எது வேணாலும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் 5 மார்க்ஸ்க்கு. ஓகே, சோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.